வேளாளர் என்பது கூட ஒரு சாதி, ஒரு குலத்தின் பெயர் அல்ல. அது தமிழ் பேரினத்தின் நாகரிகத்தின் குறியீடு, தமிழ் இனத்தின் நாகரிகத்தின் குறியீடு வேளாண்மை, வேளாளர் என்பது. அது மருதநில மக்களின் பண்பாடு வேளாளர் என்பது, வேளாண்மை என்பது. சாதாரணமா ஒரு நிலத்தை உழுது இதை விதைச்சா இது வந்துடும், இதை சாப்பிட்டா அதுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா அது நல்லது, இந்த பருவத்தில் இதை விதைச்சா அது வரும்னா கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்தது அல்ல. பல பல தலைமுறையாக நமது முன்னவர்கள் பாடுபட்டிருக்கான். அவன் சொல்றா, உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா? இன்றும் மலைகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது. நீ பயணித்து போ, அதில் எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி அதை தேட தொடங்கினால் தெரியுமடா உன் இனத்தின் தொன்மைங்கிறான். இந்த கீரை இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா, இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம், முருங்கைக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம். இதையெல்லாம் கண்டுணர்வது என்பது கதையல்ல, நமது முன்னோர்களின் பெரும் கனவு, பெரும் பயணம், நெடிய வரலாறு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் உடன் பிறந்தானை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவேனே, ஆனால் இது எந்த மாதிரியான மனநிலை? எந்த மாதிரியான மனநிலை? தமிழ் குடியில் எந்த குடி தாழ்ந்த குடி? எந்த குடி? இந்த நிலத்தில் தானடா இந்த கொடுமை நிகழ்ந்து விட்டது. ஒரு தலைவன் வந்தான், தமிழ் தேசியத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு வந்தான். அந்த நிலத்திலே என்ன நடந்தது? என்ன நடந்தது? இங்கே சாதிக்கு ஒரு புதைகுழி, சாதிக்கு ஒரு இடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு குளம், சாதிக்கு ஒரு கிணறு, சாதிக்கு ஒரு சாமி கோயில். அங்க அப்படி இல்லை. நீ எவனாவும் இரு, என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தால் தமிழனாக வா என்று கட்டினான் படையை. தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி உயிரை நீத்தார்கள். பிரிகேடியர், சாதாரண வீரன், இருவரும் ஒரே நிலத்தில் படுத்தார்கள், மாவீரர் துயிலும் இல்லம் என்று. ஆனால் இந்த மண்ணிலே பகுத்தறிவு, முற்போக்கு, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் நிலத்திலே என்னரும் தம்பி தங்கைகளே, உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து செல்ல முடியாது. இந்த இறுக்கம், இந்த கொடுமை எப்படி சகிப்பது? எப்படி சகிப்பது?